என்கிட்ட கொடுக்கப்பட்ட மனுக்கள் துறை வாரியாக பிரித்தோம். அதிலிருந்து நடைமுறை சாத்தியம் உள்ள 2,29,216 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கட்டோம். மக்கள் வச்ச கோரிக்கைகளில் சாத்தியமுள்ள அனைத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னாடி வாங்கின மனுக்களுக்கு தீர்வு கண்டதோட எங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் நினைக்கல. இனிமேல் தான் கடமை தொடங்குதுன்னு நினச்சி உழைப்பை கொடுத்தோம். அதனால தான் தொடர்ந்து மனுக்களை வாங்கினோம். அதை முறைப்படுத்தணும். எப்படியெல்லாம் முறைப்படுத்தணும்னு சொல்லணும்னா, முதலமைச்சருடைய தனிப்பிரிவு, முதலமைச்சரின் உதவி மையம், ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறைன்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு முதல்வரின் முகவரின்னு புதுசாக ஒரு துறையை உருவாக்கணும். பொதுமக்களோட கோரிக்கைகள் எந்த இடத்துலையும் எங்களுடைய பார்வையிலிருந்து தவறிவிடக்கூடாதுன்னு தான் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சோம். முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பெறப்படக்கூடிய மனுக்கள் மட்டும் இல்லாமல் இணையதளம், அஞ்சல், சமூக வலைதளம், மாவட்ட நிர்வாகத்து மூலமாக தரப்படக்கூடிய மனுக்கள், அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகிட்ட கொடுக்கப்படுகிற மனுக்கள், இப்படி எல்லா மனுக்களும் ஒரே இடத்துக்கு போய் சேருது. மக்கள் தரப்படும் எல்லா மனுக்களையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்தோம். எல்லா மக்களோட கோரிக்கைகளையும் தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுச்சு.